இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஜென்ம நட்சத்திரம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல தமன், மால்வி மல்கோத்ரா லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து இந்த படத்துல மைத்ரேயா, காளி வெங்கட், முனிஷ்காந்த், தலைவாசல் விஜயும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை மணிவர்மன் இயக்கியிருக்காரு. சஞ்சய் மாணிக்கம் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோவோட தமனோட ஒய்ஃபா மாலவி மல்கோத்ரா இருக்காங்க. அவங்க கர்ப்பமா இருக்காங்க. அவங்களுக்கு அடிக்கடி கெட்ட கனவு வர்றதோட சில பயங்கரமான உருவங்களும் கனவுல வந்து போகுது. இந்த பக்கம் காளி வெங்கட் பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவர் தமனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு பாழடைந்த தொழிற்சாலையில கோடிக்கணக்கான பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு உயிருக்கு போராடுற தன்னோட மகளையும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக அந்த பாழடைஞ்ச தொழிற்சாலைக்கு தமனும் அவரோட ஒய்ஃபான மாலவி மல்கோத்ரா அப்புறம் தமனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க. மாலவி மல்கோத்ரா அவங்களோட கனவுல பார்த்த பயங்கரமான உருவங்களை அந்த இடத்துல பாக்குறாங்க. அதே சமயத்துல பணத்தை தேடி போற தமன் அந்த இடத்துல சாத்தான் வழிபாட்டு முறைக்கான தடயங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்துல மாட்டிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஆபத்துல இருந்து காப்பாத்தினாரா இல்லையா, மாலவி மல்கோத்ராவோட கனவுக்கும் இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தங்கிறத சொல்றதா இந்த ஜென்ம நட்சத்திரம் படத்தோட மீதி கதை. இந்த படம் ஒரு திகிலான படமா இருக்கும். குறிப்பா அந்த பாலடைஞ்ச தொழிற்சாலையும் அதுல நடக்கிற சம்பவங்களும் பார்வையாளர்கள் மிரள்ற மாதிரி இருக்கும். இந்த படத்தோட திகில் காட்சிகளை வர மியூசிக் பார்வையாளர்களோட பயத்தை இன்னமும் அதிகரிக்க செய்யுது. சாத்தான கடவுளை நம்புற கூட்டமும் அவங்களோட நம்பிக்கையை நிஜமானா எப்படி இருக்குங்கிறத கற்பனை கலந்து கூறுறதுதான் இந்த ஜென்ம நட்சத்திரம் படம். நீங்க திகிலான ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ஷார்ட்டான மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த படத்தோட ரிவ்யூ போடலாங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.